Welcome to Madras Math Journal. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Introduction to Exercise 4.3. So இதுல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா theory or concepts and example problems 7, 8 and 9 related to exercise 4.3. So இதெல்லாம் work out பண்ணீங்கன்னா உங்களால exercise 4.3ல இருக்கிற problems வந்து ரொம்ப ஈஸியா உங்களால solve பண்ண முடியும். Actually இதோட டாபிக் வந்து nature of roots. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ரூட்ஸ் அப்படின்னா ரூட்ஸ்னா யூ கேன் கால் இட் ஆஸ் த அதர் நேம் ஃபார் ரூட்ஸ் இஸ் ஜீரோஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா சொல்யூஷன்ஸ்ன்னு சொல்லலாம் ஆஃப் எனி அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் 4.3ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸோட ஜீரோஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸோட ஜீரோஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஹேவ் வேரியஸ் வேஸ். ஒன்று ஃபேக்டரைசேஷன், இன்னொன்று யூசிங் ஃபார்முலா மெத்தட், third one factor theorem. இதுல நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி தான் நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபார்முலா மெத்தட் படி வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் அவுட் தி ரூட்ஸ் ஆர் ஜீரோஸ் அப்படின்னா ஜென்ரலா ரூட்ஸ் ஆர் ஜீரோஸ் ஆர் நத்திங் பட் எக்ஸ். ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு minus b plus or minus root of b square minus 4ac by 2a. So இதுல இந்த square root term plays an important role. So square root term என்னதுன்னா root of b square minus 4ac. So இதுக்கு ரெண்டு possibility, either it should be positive, that is greater than 0, or it can be equal to 0. இது ரெண்டு பாசிபிலிட்டியில தான் உங்களுக்கு வந்து ரூட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா உங்களோட பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஷுட் பி கிரேட்டர் தேன் 0. ஸோ ரூட் அந்த சைடு போச்சுன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் கண்டிஷன், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஷுட் பி கிரேட்டர் தேன் 0. ஸோ இன் தட் கேஸ் உங்களோட பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து 0 விட அதிகமாக இருந்துச்சுன்னா யூ வில் பி கெட்டிங் டூ ரூட்ஸ். ஒன்று மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ ஒரு ரூட்ல பிளஸ் வந்துடும், ஒரு ரூட்ல மைனஸ் வந்துடும். இது எப்பன்னா உங்களோட ரூட் வேல்யூ இட் இஸ் கிரேட்டர் தேன் 0, தட் இஸ் பாசிட்டிவ். கிரேட்டர் தேன் 0னா என்ன, பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். 0 விட அதிகமா +1 +2 +3 அப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இல்ல இன்னொரு சான்ஸ் நான் என்ன சொன்னேன், the root should be equal to 0 or in that case உங்களோட root of b square minus 4ac should be equal to 0. அதுல b square minus 4ac the total term is equal to 0 ஆயிடும். இப்போ இதை கொண்டு போய் substitute this in zeros formula. zeros ஓட formula substitute பண்ணும். Therefore what will happen to your zeros, x is equal to, that is roots, zeros are nothing but roots, minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இதுல இந்த பர்டிகுலர் டேர்ம் வந்து 0ன்னு மேலே தெரிஞ்சிருக்கு. ஸோ மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் 0 பை 2a, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2a. இது பிளஸ் ஆர் மைனஸ் 0ங்கிறனால இது போயிடுச்சு. பட் ஆஸ் பெர் தி எக்ஸ்பிரஷன் இட்ஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா degree of x is 2
degree of x is 2 na roots should be 2. ஆனா நம்மளுக்கு 1 தான் கிடைச்சிருக்கு. therefore no other go, ரெண்டுமே ஒரே வேல்யூவா தான் இருக்கணும். so x is equal to minus b by a, again x is equal to minus b by 2a. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். என்ன அப்படின்னா கேஸ் 1 when b square minus 4ac it is greater than 0. Greater than 0 now you will get two roots. The two roots எப்படி இருக்கும்னா they are real, ரெண்டுமே real roots இருக்கும், that is imaginary இருக்காது. they exist, roots exist, and then the two roots are distinct. distinctனா ரெண்டுமே வித்தியாசமா இருக்கும், இல்லனா unequalங்கிற வேர்ட் கூட யூஸ் பண்ணலாம். so the two roots are distinct and are unequal. so இதுதான் இந்த கேஸ் 1 ஓட கண்டிஷன். கேஸ் 2ல when your b square minus 4ac is equal to 0. so equal to 0 னா நமக்கு என்ன கிடைச்சது, ரெண்டு ரூட்ஸ்மே சேமா கிடைச்சது. therefore still you have two roots. the two roots are real, so because the root exists அதனால real னு சொல்லலாம். and then they are equal. okay, and you have one more condition, that is case 3. case 3 ல மேல இல்லாத கண்டிஷன் என்னது, greater than 0 கிடையாது, equal to 0 கிடையாது. therefore it is less than 0. less than 0 அப்படின்னா real roots கிடையாது, no real roots, that is roots are imaginary. ஸோ இதில் ரூட்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. மேபி ஹையர் கிளாஸஸில் கண்டுபிடிக்க முடியும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு படிப்பீங்க, பட் ஸ்டில் இப்போ தேவையில்லை. ஸோ இதில் 3 கேஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று கேஸ் 1 b square minus 4ac is greater than 0, therefore the roots are real and distinct. case 2 b square minus 4ac is equal to 0, therefore the roots are real and equal. and case 3 b square minus 4ac is less than 0, no real roots. so இதுல b square minus 4ac தான் ஒரு important term. the other name for this term is discriminant. discriminant ஓட purpose என்னன்னா to find out the nature of the roots. example 7, find the discriminant of the quadratic equation 2x square minus 4x plus 3 equal to 0, and hence find the nature of its roots. so from the given question, given data என்னன்னா 2x square minus 4x plus 3 equal to 0. so to find the discriminant and the nature of the roots, so discriminantக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், b square minus 4ac. this b square minus 4ac can be applicable for the general form of quadratic equation ax square plus bx plus c equal to 0. so இதுல இருந்து நம்மளுக்கு a என்ன, b என்ன, c என்னங்கிறது தெரியும். so a equal to 2, b equal to minus 4, c equal to 3. so again coming to the formula, discriminant equal to b square minus 4ac. இதுல b is minus 4, so minus 4 the whole square minus 4 into 2 into 3
ஏன்னா A வந்து 2, C is 3. 4 square is 16 minus 4 2s are 8, 8 3 is 24. So minus 24 equal to minus 8, which is less than 0. So minus 8 is negative number less than 0. அதனால since b square minus 4ac is coming less than 0, I can say there are no real roots. இல்லைன்னா roots imaginary ன்னு சொல்லலாம். So next example 8. A pole has to be erected at a point on the boundary of a circular park of diameter 13 meters. So கொஞ்சம் continuous lines இருக்கு, அதனால lines split up. Pole has to be erected. So ஒரு pole erect பண்றாங்க எங்கன்னா at a point on the boundary of a circular park. ஒரு park circular shapeல இருக்கு, அதோட ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆர் பவுண்டரியில ஒரு போல எரெக்ட் பண்ணும். சர்க்குலர் பார்க் டயா 13 meters. ஸோ பார்க்கோட டயா 13, தட் இஸ் சர்க்கிளோட டயான்னு எடுக்கலாம். இன் சச் a way that the differences of its distances from two diametrically opposite fixed gates. So differences of its distances from two diametrically opposite fixed gates. So இது முதல்ல ரெண்டு பாயிண்ட்டை ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். Two diametrically opposite fixed gates na ரெண்டு கேட் diametrically opposite, that is diameter ரெண்டு ends ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு கேட்டுக்கு நேம்ஸ் வந்து A and B. ஸோ இப்போ திருப்பி அந்த லைன் படிக்கிறேன். such a way that the differences of its distances from two gates ன்னு படிக்கிறேன். diametrically opposite fixed விட்டுறலாம், கன்ஃபியூஸ் ஆகும். So two gates A and B on the boundary is 7 meters. That is ரெண்டு கேட்டு diametrically oppositeல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் P, that is அந்த P பாயிண்ட் தான் போல எரெக்ட் பண்ணும். அந்த P பாயிண்ட் அந்த ரெண்டு கேட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, the differences between those two distances. For example, B ல இருந்து BP ன்னு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும், கேட் A ல இருந்து AP ன்னு ஒரு டிஸ்டன்ஸ். இந்த APக்கும் BPக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 7 meters. So your question is it possible to do so? அந்த மாதிரி பண்ண முடியுமா? If yes, at what distances from the two gates should the pole be erected? So என்ன டிஸ்டன்ஸ்ல அந்த போலை நம்ம எரெக்ட் பண்ணணும். So coming to the given data, given AB, distance AB equal to diameter of the circle equal to 13 meter. அது கிளியரா இருக்கு நமக்கு. அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், I'm going to assume the distance BP as x. ஏன்னா BP எவ்வளோ எனக்கு தெரியாது. ஸோ பிபியை நான் எக்ஸ்ன்னு எடுத்து from the given data, distance is between AP and BP 7. AP minus BP is 7 கொடுத்துருக்கேன். ஸோ நான் மைனஸ் பண்றதுக்கு பதிலாக என்ன பண்றேன், AP கூட ஒரு பிளஸ் ஜாஸ்தியா 7 வச்சுக்கேன். AP equal to x plus 7. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு x plus 7ஐயும் எக்ஸையும் சப்ராக்ட் பண்ணா 7 கிடைக்கும். ஸோ BP is x, AP is x plus 7. ஏன்னா அவங்க டிஃபரன்சஸ் பிட்வீன் டிஸ்டன்சஸ் AP and BP is given as 7 meter. அடுத்தது எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, யூசிங் தி தியரம் வாட் யூ ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் 9th standard. 9th படிச்சிருக்கணும், இல்லை இன்னும் லோவர் கிளாஸ்ல கூட படிச்சிருக்கணும். Angle included in a semicircle is 90 degree. ஸோ அதனால திருப்பி நான் ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கிறேன். நான் வரைஞ்சிருக்கிற ட்ரையாங்கிள் AB is the diameter, that is hypotenuse of the triangle, that's 13, and BP நான் x ன்னு assume பண்ணிருக்கேன், AP is x plus 7. So as per Pythagoras theorem, side square plus side square equal to hypotenuse square. So இது அப்ளை பண்ணும்போது AP square plus BP square equal to AB square. AP square note as x plus 7 the whole square plus x square equal to 13 square. So this implies in the இடத்துல again identity
Identity a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. இதெல்லாமே இதை substitute பண்ணலாம். So this is my a and this is my b. This is my a, this is my b. So நான் இப்போ இதை substitute பண்ணேன்னா a square plus 2ab plus b square plus x square equal to 13 square is 169. So இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டுமே சேம் x terms x square. So you get 2x square plus 14x, 7 2s are 14x plus 7 square is 49. The 169 other side வந்துச்சுன்னா minus 169 equal to 0. So 2x square 14x minus 120 equal to 0. So divide throughout by 2. ஏன் divide throughout by 2 னா இது multiple of 2, இதுவும் multiple of 2, இதுவும் multiple of 2. அதனால 2 ஆல throughout divide பண்ணோம்னா equation கொஞ்சம் simpler ஆகும். So நான் 2 ஆல divide பண்ணா 2 by 2 is 1. So வெறும் x square plus 14 by 2 is 7x minus இதை 2 ஆல divide பண்ணா 60 equal to 0. So இப்போதான் நம்மளோட actual discriminant கண்டுபிடிக்க போறோம். நம்ம இவ்வளவு நேரம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா equation for the given situation. So discriminantக்கான formula b square minus 4ac. So as per comparing the given equation with ax square plus bx plus c equal to 0. So this becomes my a, this becomes my b, and this becomes, along with sign, this becomes my c. So 7 square minus 4, a is 1 because ax square முன்னாடி ஒண்ணுமே இல்லங்க, and c is minus 60. So this is 49 minus into minus plus 6 4s are 24, 240. So this is 289. இது வந்து ஆன்சர் கிடையாது, ஜஸ்ட் இந்த ரூட்ஸ் என்ன மாதிரி நேச்சர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்க யூஸ் பண்ற ஒரு டூல். So this is greater than 0. So greater than 0 னா என்னது? When b square minus 4ac is greater than 0, then the roots are, nature of the roots are real and unequal இல்லனா distinct. ரெண்டுமே எழுதலாம். So நம்மளோட next question பண்ண முடியுமா? Yes, முடியும். முடிஞ்சதுனால தான் ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஜெனரேட் ஆயிருக்கு. அந்த ரூட்ஸோட ஈக்குவேஷன் ரியலா இருக்கிறதுனால. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த மாதிரி போல நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியுமா? எஸ், முடியும்னால தான் ஈக்குவேஷன் ஜெனரேட் ஆகி ரூட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரியல் அப்படின்னு வந்திருக்கு. ரியல் வந்துட்டாலே the situation is possible. So what is the next question? At what distance? So what is the next question? At what distance you have to install the pole? அதுக்கு நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். So x square, consider ஈக்குவேஷன், நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் x square plus 7x minus 60 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா கான்ஸ்டன்ட்டை மேலே எழுதிக்கணும், அண்ட் சென்டர் டேர்மை இங்கே உள்ள ப்ளஸ் 7 எழுதிக்கணும். ஸோ 60யோட ஃபேக்டர்ஸ் 1 into 60, இதை ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 7 கிடைக்கல நம்மளுக்கு.
2 into 30, 3 into 20, and 4ல போட்டா 4 1s 4 5s இதுலயும் கிடைக்கல. 5 12s, எஸ் 5 12s கிடைக்குது. இங்க பிளஸ் போட்டு இங்க மைனஸ் போட்டா plus into minus minus 5 12s are 60 and add பண்ணா plus. Therefore the factors are x minus 5, x plus 12 equal to 0. This implies roots are x equal to 5 and x equal to minus 2. So நம்ம solve பண்ணிட்டு இருக்கிறது டிஸ்டன்ஸ்க்காக solve பண்ணிட்டு இருக்கோம். So டிஸ்டன்ஸ்க்காக solve பண்றதுனால distance cannot be negative. அதனால we consider x equal to 5 meter as the solution for the given problem. So x equal to 5ங்கிறது எங்க நம்ம ஒரு சர்க்குலர் போல் இருந்தது, சர்க்குலர் பார்க் இருந்தது, இப்படி ஒரு 2 a and b 2 கேட் இருந்தது. இந்த இடத்துல போல் and this distance we have taken as x. இதுதான் நம்ம 5 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். And then இந்த distance நம்ம என்னவா எடுத்திருக்கோம்னா x plus 7, that is 5 plus 7 12 மீட்டர்னு we have finalized. So next example 9, find the discriminant of the equation 3x square minus 2x plus 1 by 3 equal to 0, and hence find the nature of the roots and find them if they are real. So given equation as 3x square minus 2x plus 1 by 3 equal to 0. உங்களோட to find என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும், discriminant of the equation. So first subdivision discriminant நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு find the nature of its roots. So nature of its roots கண்டுபிடிக்கணும். And then if the roots are real, then you have to find out the roots also. So consider 3x square minus 2x square minus 2x plus 1 by 3 equal to 0. So this is my A, this is my B, and this is my C. Comparing this with ax square plus bx plus c equal to 0. இது கூட compare பண்ணி தான் நம்ம discriminant கண்டுபிடிக்க போறோம். So discriminant is b square minus 4ac. b square is minus 2 the whole square minus 4ac. Minus 2 square is 4 and this is 3 cancel ஆயிரும். So minus 4. So therefore this is 0. Therefore when b square minus 4ac is equal to 0 இருந்ததுன்னா therefore roots are real தான், ஆனா equal. distinct roots கிடையாது. therefore இதுதான் நம்மளுக்கு இதுல இருந்து கிடைச்ச solution. next என்ன கேட்டிருந்தாங்க, discriminant கண்டுபிடிச்சாச்சு, nature of the roots கண்டுபிடிச்சாச்சு. the roots ரியலா இருக்கு. the roots are real, then find them சொல்லிருக்காங்க. so solution வேணும்னா consider the equation 3x square minus 2x plus 1 by 3 equal to 0. so இந்த equation solve பண்றதுக்கு முன்னாடி இந்த fraction நம்ம change பண்ணிக்கணும். fraction change பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னா LCM எடுக்காம multiply throughout by 3. so நான் 3 ஆல throughout multiply பண்ண போறேன். so நான் 3 ஆல throughout multiply பண்ண போறேன். 3 into this is also 3 into
this is also 3 into இங்க மட்டும் 3 cancel ஆயிடும் ஏன்னா மேல ஆல்ரெடி ஒரு 3 இருக்குதுனால 3 cancel ஆயிடும் so 3 3s are 9 x square minus 3 into 2 is 6x இங்க plus 1 equal to 0. So now how to find out the solution? Factorization will be easy. Try பண்ணி பார்க்கலாம். So factorization போகணும்னா இந்த ரெண்டு term multiply பண்ணணும். So 9 into 1 9. Center term is minus 6. So 3 will be better. பார்த்தாலே தெரியுது எனக்கு 3 3s are 9. So உள்ள மைனஸ் இருக்கனால நான் இங்க ரெண்டு இடத்துலயும் மைனஸ் போடுறேன். மைனஸ் into minus will become plus 3 into 3 9 and then ரெண்டே ஆட் பண்ணா minus 6. So 9x square minus 3x minus 3x plus 1 equal to 0. So நான் இதுல இருந்து என்ன காமனா எடுக்க முடியும்? This is multiple of 3. This is also multiple of 3. So 3x வெளில எடுத்துட்டா 9ல 3 போயிடுச்சுன்னா 9 by 3 will get you 3 again. x ஸ்கொயர்ல ஒரு x வெளியே போயிடுச்சு ஒரு x உள்ள அண்ட் இதுல 3x ரெண்டுமே வெளில தான் இருக்கு ஸோ உள்ள ஒன்று தான் இருக்கும் அண்ட் தென் அகெயின் இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிக்கணும் 3x minus 1 இப்போ இந்த டேர்மை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க 3x இருக்கு ஸோ நான் இங்கே என்ன போடலாம் ஐ கேன் கோ ஃபார் 1 into 3x is 3x சைன் வேணும் இங்கே ப்ளஸ் இருக்கு ஸோ நான் மைனஸ் போடுறேன் இப்போ செக் பண்ணி பாருங்க மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 into 3x 3x again minus into minus plus 1 into 1 1 equal to 0. So in the factorization ரொம்ப clear-ஆ இன்னும் old videosல கொடுத்திருக்கேன் if you want you can refer. So இதுல திருப்பியும் 3x minus 1 is common and then இது ரெண்டுல வெளியே எடுத்துட்டா உள்ள இன்னொரு 3x இருக்கு இங்க ஒரு minus 1 இருக்கு இங்க 3x பாக்கி இருக்கு இங்க minus 1 இருக்கு therefore this is nothing but 3x minus 1 the whole square equal to 0 therefore 3x minus 1 equal to 0 this implies 3x is equal to 1 that implies x is equal to 1 by 3 so இது ரெண்டு ரூட்ஸ்ங்கிறதுனால x equal to 1 more 1 by 3 because the roots are real and equal. Thank you.